ஹலோ மக்களே, ஏப்ரல் 27 சாங்கியலி ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதில் எஸ்ஐ சூர்யா பூமி கிட்ட கேட்குறாங்க, கேபி உடம்புல புல்லட் இருந்துச்சுன்னு உனக்கு எப்படி பூமி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா பூமிக்கு ஃபோன் கால் வருது. யார் கால் பண்ணுறாங்கன்னா பூரணி தான் வீட்டில இருந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு இவங்க ஆட்சி வந்திருக்காங்க. அவங்க அம்மாவோட குங்குமம் தாலியை அந்த எடுக்கிறதுக்காண்டி சடங்கு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா உனக்கு கால் பண்ண சொன்னாங்க பூமி அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பூமி பதறிட்டு, ஐயோ அது நடக்கக்கூடாது பூமி, நடக்கக்கூடாது பூர்ணி அப்படின்னு சொல்றாங்க. என்ன பூமி பேசுற, தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்பா இறந்துட்டாங்க, இந்த சடங்கெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி கேக்குறாங்க. இல்ல அது உனக்கு சொன்னா புரியாது பூர்ணி, அதை முதல்ல நீ தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே எஸ்ஐ சூர்யா என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போ பூமி அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க தான் பெரிய போலீஸ் ஆச்சே, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வராங்க. ஆட்டோல ஏறுறாங்க, வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சாரதா உட்கார வச்சு தண்ணி எல்லாம் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணியை ஊத்திட்டாங்க. அதுக்கடுத்து மூஞ்சில ஃபுல்லா மஞ்சளை பூசுறாங்க, பொட்டு பெருசா வைக்கிறாங்க, மல்லிகைப்பூ எடுத்து வைக்கிறாங்க, கையில வளையல் ஃபுல்லா போட்டு விட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. சாரதா அழுதுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் வச்சுட்டாங்க, பூ வச்சுட்டாங்க, மஞ்சளை பூசிட்டாங்க. பூர்ணி பார்த்து அழுகுறாங்க. அதுக்கடுத்து வளையல ஃபர்ஸ்ட் அவங்க சாரதாவோட வளையல ஃபர்ஸ்ட் அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வளையல ஃபுல்லா உடச்சிடுறாங்க 2 கையிலையும். அடுத்து கால்ல இருந்து மெட்டியை கலட்டிடுறாங்க. அப்புறம் மஞ்சள் பூசி இருப்பாங்கல்ல, அதுக்கடுத்து அந்த குங்குமத்தை வச்சு அதை வச்சு அழிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து மல்லிகைப்பூ எடுத்து கீழே போட்டுடுறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. கடைசியா இப்ப தாலி வந்துட்டாங்க. தாலியை மட்டும் தான் அவுக்கணும். தாலியும் அவுக்க வந்துட்டாங்க. உடனே சாரதா கெஞ்சுறாங்க, வேண்டாம் வேண்டாம் தாலி எடுக்காதீங்க, விட்டுருங்க, என்கிட்ட நீ விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இவங்க பார்த்து அழுகுறாங்க. தேவகி பார்த்து அழுகுறாங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்லலை, நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பூர்ணி அழுதுட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் ககன் அப்படி மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. ககன் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாரு. உடனே அதுக்கடுத்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே தேவிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி தெரியலையாடா, அவங்க அப்பா இறந்துட்டார்ல, அப்ப இந்த சடங்கெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேவிக்கு சொல்றாங்க. வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு ககன். யாருக்கு யார் அப்பா, யார் அப்பா, யாருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கிருஷ்ண பிரசாத் என்னோட அப்பா கிடையாது, என்னை சின்ன வயசுலேயே என்னைய குடும்பத்தையும் தவிக்க விட்டுட்டு போனா அவரா எனக்கு அப்பாவா, அவருக்காக இந்த சடங்கு இப்ப எங்க அம்மா செஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சின்ன வயசுல என் குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு போன உங்க பையனை உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியல, இப்ப இறந்து போயிட்டாருன்னு இப்ப எங்க அம்மாக்கு சாங்கியம் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கோவப்படுறாரு. அதுக்கடுத்து அவர் சொல்றாரு, எங்க அம்மா உயிரோட இருக்கிறவரை அவங்க புண்ணியஸ்திரியா தான் இருப்பாங்க, தாலி குங்குமத்தோட தான் இருப்பாங்க, அவங்க தாலி குங்குமத்தை யாராலையும் எடுக்க முடியாது, யாராலையும் பறிக்கவும் முடியாது, நான் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஏ பூரி வா அப்படின்னு சொல்லிட்டு மெட்டி எடுத்து போட்டு விடுறாங்க. திரும்ப குங்குமத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க அழுகுறாங்க, ஏங்கி. அதுக்கடுத்து ககன் அவங்க சாரதாவை ஹக் பண்ணிட்டு ஏங்கி அழுது திரும்ப ககன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. பூமி அப்பதான் வெளியே ஆட்டோல விட்டு இறங்குறாங்க. இறங்கி அப்படியே ஓடி வராங்க. வீட்டுக்குள்ள ஓடி பார்த்தா வளையல எல்லாம் செதறி கிடக்குது, அப்புறம் தண்ணி எல்லாம் கொட்டி கிடக்குது. அப்புறம் பயந்துட்டாங்க பூமி. அப்புறம் சாரதாத்த தாலி உண்மையவே இங்க எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே காணும் அவங்கள. அப்புறம் ககன் இங்க ரூம்ல ககனும் சாரதாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. ககன் அவங்க அம்மா மடியில படுத்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து சரி இங்கதான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ககன் சொல்றாரு, அம்மா எனக்கு இன்னைக்கு உங்க தாலி குங்குமத்தை அவங்க எடுக்க வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீங்க உண்மையை சொல்வீங்களாமா அப்படின்னு கேக்குறாங்க ககனு. என்னப்பா கேளு, நான் சொல்றேன் அப்படின்றாங்க. நீங்க ஏமா உங்க மனசுல அவருக்கு இன்னும் இடம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, உங்க மனசுல ஒரு ஓரமா அவருக்கு இன்னும் இடம் இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேபிக்கு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர் தான் நம்மளை சின்ன வயசுல உதறிட்டு போயிட்டாருலாமா, என்னைய பொறுத்தவரை அப்பவே அவர் இறந்து போயிட்டாருமா, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டு சாரதா ஆனா எனக்கு தெரியுமா உங்களுக்கு அவங்கள பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீங்க இன்னுமே அவங்களை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருந்தாலும் நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்க, என்னால அப்படி மன்னிக்க முடியலமா,
நீங்க அவருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு நீங்க அவருக்கு போய் அன்னைக்கு கோயில்ல போய் பூஜை எல்லாம் பண்ணீங்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு அவர் மேல அவ்வளோ காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் எல்லாத்தையுமே சொல்றாரு. நான் இன்னைக்கு உங்க தாலியை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ககன் வந்து. இல்லப்பா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நீங்க பொய் சொல்றீங்க, நான் ஆவேசப்பட்டதுல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லப்பா நீ கரெக்டான நேரத்துல வந்து என் தாலியை காப்பாத்திருக்க, நான் உனக்கு நன்றி தான் சொல்லணும், நான் இதுக்காக உன் மேல கோவம்லாம் படமாட்டேன் அப்படின்னு. கோவம்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா தானம்மா அப்படின்னு கேட்குறாங்க ககன். ஆமாப்பா உண்மையா தான் நான் சொல்றேன், உண்மையாவே என்னோட ககன் இன்னைக்கு என்னை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. உடனே சரிங்கம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து வெளியே வர்றாரு. உடனே பூமி வந்து மறைஞ்சுக்கிறாங்க. உடனே ரூமுக்குள்ள ஓடி வராங்க. சாரதா அத்தை கிட்ட வந்து பேசுறதுக்காண்டி பூமி வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, அத்தை நான் செய்ய வேண்டிய வேலையை உங்க பையனே இன்னைக்கு செஞ்சுட்டாரு. உங்க பையனே வந்து அவங்க அப்பாவை அவ்வளவு வெறுத்தாலும் இன்னைக்கு அவரோட கட்டின தாலி அவரே காப்பாத்திருக்காரு. நீங்க அதுக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாரதாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க என்ன பேசுனீங்க நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சொல்றாங்க சாரதா கிட்ட. உடனே சரிட்ட நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் மாமாவுக்கு உடனே போய் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ககனை பாக்குறதுக்காண்டி ரூமுக்கு போறாங்க. ககன் வந்து அப்பதான் ரூமுக்குள்ள வராரு. இவங்க பின்னாடி வழியா வந்து ககனை ஹக் பண்ணிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா, தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்ற, ஏய் விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க அத்தையோட தாலியை காப்பாத்துறீங்கல்ல, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் உனக்கு அத்தை இல்ல, முதல்ல எனக்கு அம்மா. என்னோட அம்மா வந்து புண்ணியஸ்திரியா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அவங்க இந்த வீட்டு ராணி, அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நான் அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னாங்க. சரி நீங்க எனக்காக பண்ணீங்களோ இல்லை யாருக்காக பண்ணீங்களோ, ஆனா நீங்க காப்பாத்துனீங்கல்ல, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு கன்னத்துல முத்தம் கூட கொடுத்துட்டு ஓடிடுறாங்க. அதுக்கடுத்து இவருக்கு கோவம் வருது. அந்த இவங்க கல்யாண போட்டோ ஒன்று ரூம்ல மாட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து உடைக்கலான்னு வராங்க. அதுக்கடுத்து அதை எடுத்து மாட்டி வச்சிடுறாங்க. இங்க பார்த்தா சாரதாவும் பூமியும் கேபியை பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்துட்டு சாரதா வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. அவங்க கோயில் போயிட்டு வந்து குங்குமத்தெல்லாம் வைக்கிறாங்க. கேபி இன்னும் கண்ணை முழிக்கவே இல்லை. சாரதாவும் பூமியும் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இவரு டாக்டர் கிட்ட கேட்டியா பூமி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. ஆமா அத்தை பேசினேன், அவங்க வந்து கண் முழிச்சாதான் இனிமேல் எதுனாலும் எங்களால சொல்ல முடியும், அவர் எப்போ கண் முழிக்கிறாரோ அதுக்கு அடுத்து தான் என்னென்ன அப்டேட்னு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. மாமா சீக்கிரம் கண் முழிக்கணும், அது மட்டும் தான் நம்ம இப்போ வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நீங்க கோயில் போனீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் உன் மாமாக்காக பால் அபிஷேகம் அந்த சிவபெருமன் கிட்ட நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். நான் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணேன், அர்ச்சனை பண்ணேன், பால் அபிஷேகம் பண்ணேன், அன்னதானத்தை கொடுத்தேன், எல்லாமே கொடுத்துட்டேம்மா. ஆனா இன்னும் ஏன் அவர் கண்ணு முழிக்கலன்னு எனக்கு தெரியல. அந்த சிவபெருமான் ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியலம்மா. இவர் எந்திரிச்சு உண்மையை சொன்னாதானமா என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சாரதா சொல்றாங்க, நான் அங்க கோயில்ல இருக்க பண்டிதர்கிட்ட கேட்டேம்மா, அவங்க வந்து ஒரு பரிகாரம் சொன்னாங்க, அதுக்கு வந்து இவங்க வந்து அங்க இருக்கணும், ஒரு ஹோமம் வளர்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கேபி வந்து அந்த ஹோமத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹோமம் வந்து எல்லா இடத்துலயும் வளர்க்க முடியாது, சிவபெருமான் முன்னாடி சிவன் கோயில வச்சுதான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாத்த இனிமேல் நம்ம வந்து டாக்டரை நம்பியாச்சு, அவங்க இன்னும் ஒன்றும் சொல்லலை, இனிமேல் நம்ம கடவுளை தான் நம்பணும், நான் எதுக்கும் டாக்டர் கிட்ட பேசிட்டு ஹோமத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் அப்போ ரூம்குள்ள வராரு, ஐசியூக்குள்ள. உடனே அதுக்கு அடுத்து பூமி வந்து இந்த மாதிரி நாங்க ஹோமம் வளர்க்கணும், அதுக்கு நாங்க கேபி மாமாவை கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பூமி நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்குவேன்னு நீங்க நினைக்காதீங்க, இது நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் பூமி, இது என்னது அவங்க இன்னும் கண்ணே முழிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவங்களை போய் நீங்க எப்படி ஐசியூல இருக்கிற ஒரு பர்சனை எப்படி நீங்க வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம நீங்க எப்படி கோயிலுக்கு கூட்டி போய் ஹோமத்துல வைப்பீங்க, அதெல்லாம் முடியாது, இதுக்கு நான் என்னைக்கு ஒத்துக்க மாட்டேன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து ஒத்துக்க முடியாது பூமி, நீங்க போக முடியாது, நீங்க இது எதுவும் போகாதீங்க. இவங்க கெஞ்சி பாக்குறாங்க, என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க பூமி, கண்டிப்பா இது நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்க அதுக்கடுத்து சாரதா வந்து எங்கெங்க அழுகுறாங்க. அதுக்கடுத்து ஏன் சிவபெருமான் என்னை இவ்வளவு சோதிக்கிற, டாக்டர் இப்ப நான் டாக்டரை நம்புறதா இல்ல இந்த கடவுளை நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. உடனே பூமி சொல்றாங்க, நீங்க அந்த பரமசிவனை தான் நம்பணும், கடவுளை தான் நம்பணும், நீங்க வந்து ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க, மாமாவை நான் கூட்டிட்டு வரேன் யாருக்கும் தெரியாம, இந்த ஹாஸ்பிட்டல்லே மாமாவை வச்சுக்கிறதும் கொஞ்சம் பயம்தான், நம்ம எப்படியாவது சீக்கிரம் மாமா கண்ணு முழிக்கணும், அதுக்காகவாது நம்ம இந்த பூஜையை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல வந்து அவங்க பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க சாரதாவை. சாரதாவும் போய்
கோயிலில் எல்லா பூஜைக்கான ஏற்பாடு, ஹோமம் வளர்க்குறதுக்காக எல்லாமே வந்து 2-3 பசங்களை வச்சு எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த பசங்களுக்கு பூமி காசும் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து பண்டிதர் வந்து என்னம்மா ஹோமத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் எங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீல் சேரில் வச்சுருக்காங்க கேபியை. உடனே இவங்க அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி ஹோமத்தை வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே அதுக்கடுத்து நவதானியம்லாம் கேட்டிருந்தேனேம்மா எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி பண்டிதரே, இங்கே காரில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு எடுக்கிறதுக்காண்டி வராங்க. எடுக்க வந்த நேரத்தில் பார்த்தா இங்கே காரில் வந்து அபூர்வா, மருதாணி இலை, நட்சத்திரா, செரி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்துட்டு நட்சத்திர காரை விட்டு நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஒன்று நீ இப்போ இறங்கிதான் ஆகணும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா, இவ்வளோ கோயில் வரைக்கும் வந்தாச்சு, இனிமேல் என்னம்மா இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நான் கல்யாணமே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் என் புருஷனே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களால அப்பா கிட்ட தைரியமா இது நட்சத்திராக்கு பிடிக்கலன்னு உங்களால சொல்ல முடியல, இது ஒரு கல்யாணமே கிடையாது, இது செல்லாத கல்யாணம்னு உங்களால சொல்ல முடியல. இப்ப வந்து நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து திரும்ப டென்ஷனாகி கத்திட்டு இருக்கிறாங்க. இதுவா சங்கதி, நான் இப்பவே மாமாக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து மருதாணியலை நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க அபூர்வா சொல்றாங்க. உடனே மருதாணியலை, ஆமா உன் பொண்ணு நீ சொல்லியே கேட்கல, இப்ப நான் சொல்லிதான் இவ கேட்க போறாளா, நான் சொன்னா மட்டும் இவ என்ன கேட்டுறவா போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க அபூர்வா வந்து கன்வின்ஸ் பண்றாங்க நட்சத்திராவை, இறங்குமா பார்த்துக்கலாமா, எல்லாம் கொஞ்ச நாள் தாமா அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசி இறங்குறாங்க காரை விட்டு. இருந்தாலும் நான் கோயிலுக்குலாம் இவன் பக்கத்தில் நின்றுலாம் நான் அந்த ஹோமம்லாம் பண்ண மாட்டேன், இவன் பக்கத்தில் நின்று நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், இவன் பொண்டாட்டியே என்னால் அங்கே வர முடியாது, இவன் ஒன்றும் என் புருஷன் கிடையாது, இவன் கட்டின தாலியே இது ஒரு செல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நட்சத்திரா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே சரி வந்து ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து சரச்சந்திரா, ஹலோ மாமா, உங்க பொண்ணு என்ன சொல்றான்னு கேளுங்க, இது ஒரு செல்லாத கல்யாணமா, இது நான் தாலி கட்டினது வந்து அவளுக்கு பிடிக்கலையா, இது ஒரு பொய் கல்யாணம்னு சொல்றா, இவன் என்ன டார்ச்சர் பண்ணி கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்றாங்க. உடனே அபூர்வா வந்து அந்த போனை வாங்கி, ஐயோ மாமா, நட்சத்திரம் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறா மாமா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன், அவன் சும்மா விளையாண்டுட்டு இருக்கா, இந்த சரி தெரியாம கால் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஹலோன்றாங்க, அவன் காலே பண்ணல. உனக்கு எடுத்து சரி சொல்றான், நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன் உங்களை, இப்பதான் உண்மையா கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உடனே அதுக்கடுத்து இது ஃபுல்லா பூமி பாத்துடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க கோயிலுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. கோயிலுக்குள்ள வந்து இப்போ வா நட்சத்திரா அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கோயிலுக்குள்ள இவங்க 4 பேர் வராங்க. நட்சத்திரா, செரி, மருதாணியெல்லாம் அபூர்வா. உடனே ஐயோ பூமி வந்து பார்த்து பயந்துட்டாங்க. ஐயோ இப்போ கோயிலுக்குள்ள வராங்களே, இவங்க வேற இங்க ஹோமம் வளர்த்துட்டு இருக்காங்க, இது மாமாவை பார்த்தா பெரிய பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து சாரதாத்த கிட்ட சொல்றாங்க. அத்தை அங்க அபூர்வா, நட்சத்திரா எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ இப்ப என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பண்டிதரே இந்த ஹோமத்தை வேற நாளுக்கு மாத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அம்மா ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா, ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தினா அது தெய்வம் குத்தம் ஆயிரும், இப்ப நிறுத்தலாம் முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம இதை வேற இடத்துலயாவது மாத்தி வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு அந்த பண்டிதர் சொல்றாரு, அம்மா நீங்க எல்லாத்தையும் முதல்ல முடிவு பண்ணி சொல்லியிருக்கணுமா, நம்ம எந்த நேரத்துலனாலும் வச்சுக்க முடியுங்கிறதெல்லாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு, இப்போ விட்டா முகூர்த்த நேரம் முடிஞ்சு போயிருமா, இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாரதா, பூமி நீ என்னமா சொல்ற, ஆமா அந்த சிவபெருமான் நமக்கு துணையா இருப்பார் அத்தை, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கடுத்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பூமி சொல்றாங்க, இதுக்கும் நம்ம அந்த சிவபெருமான் பார்த்துப்பாரு, நம்ம அமைதியாவே இருக்கக்கூடாது அத்தை, நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம இந்த 4 இடத்துல சும்மா ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு மறைச்சிட்டா அதுக்கடுத்து நம்ம நிம்மதியா இருக்கலாம் அத்தை, அவங்க வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த ஐடியா கிடைச்சிச்சு, இப்ப ஸ்கிரீன் எங்கம்மா கிடைக்கும் அப்படின்னாங்க. அத்தை ஐடியாவே நமக்கு கிடைச்சாச்சு, ஸ்கிரீன் இவ்வளோ பெரிய இடத்துல எங்கேயாவது கிடைக்காத, நான் எங்கேயாவது வெளியே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப ஸ்கிரீன் எங்கேயாவது இருக்குமா, கிடைக்குமா, ஏதாவது கோயிலில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெளியே பார்க்க வராங்க. பார்த்தா ககன் வந்து கார்ல நிற்கிறாரு. அவர் காரை விட்டு இறங்கி போனை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எதுக்காக வந்தேன்னு தெரியல. அதே கோயில இப்போ ஒரே கோயில்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா கேபி, சாரதா, பூமி வந்து இங்க ஹோமம் வளர்த்துட்டு இருக்காங்க. இங்க அபூர்வா, நட்சத்திரா, செரி, மருதாணியில வந்து இவங்க இருக்கிறாங்க. அதே கோயில்ல இப்ப ககனும் இருக்கிறாரு. இவங்கள யாரு பார்த்தாலுமே கேபியோட உயிருக்கு ஆபத்து தான். ஏன்னா கேபி உயிரோட இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியல் குட்டி ரிவ்யூ. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திப்போம். பை பாய்.